கண்ணியமானவர்களே, நாம் தொடக்கூடிய எல்லா காரியத்திலும் நமக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய, இன்னும் நம்மினுடைய பொருளாதார நெருக்கடியை நீக்கி, நம்மினுடைய ரிசுக்கினுடைய தட்டுப்பாட்டை நீக்கி, நம்மை மிக பெரும் செல்வந்தனாக மாற்றக்கூடிய ரஜபுடைய மாதத்தில் நம் அனைவரும் கண்டிப்பாக ஓத வேண்டிய ஒரு அற்புதமான திக்ர் ஒன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு திக்ரானது ரஜபுடைய மாதத்தில் ஒவ்வொரு முஃமின்களும் கடனால், வறுமையினால், ரிசுக்கினுடைய தட்டுப்பாட்டினால், இன்னும் பொருளாதார நெருக்கடியினால் கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு முஃமினும் கட்டாயம் ஓத வேண்டிய ஒரு திக்ர். நம்ம மற்ற என்ன அமல்கள் செய்கிறோம் அப்படிங்கிறத விட இந்த ஒரு அமலை இந்த மாதத்தில் செய்தே ஆக வேண்டும். அந்த அளவிற்கு இந்த ஒரு மாதத்தில் இந்த ஒரு அமலை செய்வதனால் அல்லாஹ் அதிகமான பலனை அந்த ஓதக்கூடிய அடியானுக்கு அல்லாஹ் வழங்குகின்றான். இன்னும் இந்த ஒரு அமல் எப்படிப்பட்ட ஒரு அமல் அப்படின்னா, ரஜபுடைய மாதம் என்றாலே அல்லாஹ்வினுடைய மாதம். அல்லாஹ்வினுடைய மாதத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்து நம்ம தேவைகளை கேட்டோம் அப்படின்னா, அல்லாஹ்வை புகழ்ந்து நம்முடைய துஆக்களை கேட்டோம் அப்படின்னா, அல்லாஹ்வை புகழ்ந்து நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம கேட்டோம் அப்படின்னா அல்லாஹு தாலா கண்டிப்பாக மறுக்கவே மாட்டான். இந்த ரஜபுடைய மாதத்தில் என் அடியான் கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நிறைவேற்றி தந்துடுவான். இன்னும் இந்த ஒரு அமல் யார் செய்தது? நான் சென்ற வருடம் இந்த ஒரு அமலை சர்வ சாதாரணமாக செஞ்சேன். ஒரு விஷயத்தை நீயத்து வச்சு, ஒரு விஷயம், உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, ஒரு இடம் நம்ம எப்படியாவது சொந்தமாக வாங்கிடணும், இவ்வளோ சென்ற இடம் அப்படிங்கிற ஒரு நீயத்து வச்சு இந்த ஒரு அமலை போன வருடம் ரஜபுடைய மாதம் முழுவதும் அல்ஹம்துலில்லாஹ் மாதம் முழுவதும் நான் செய்தேன். அல்ஹம்துலில்லாஹ்னு இன்றைய வருடம் சொந்தமாக ஒரு இடத்துல சொந்தமாக ஒரு வீடு கட்டி அல்லாஹ்வினுடைய கிருபையினால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது போன்று தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கென்று ஏதாவது ஒரு தேவை இருக்கும். உதாரணத்திற்கு, நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க, அல்லது சொந்தமாக இடம் வாங்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க, அல்லது இவ்வளோ கடன் இருக்குது, அந்த கடன் எப்படியாவது அடைந்து விடணும் இந்த வருஷத்துக்குள்ளே அப்படின்னு யோசிப்பீங்க. நமக்கு ரிசுக்கே இல்லையே, அல்லாஹ் உணவே தரமாட்டானே, நமக்கு உயர்தரமான உணவுகள் அல்லாஹ் வழங்குனா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க. இன்னும் சிலர் பொருளாதார நெருக்கடியாக இருப்பாங்க, பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செஞ்சானா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவைகளை நினச்சிருப்பீங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த தேவைகளை நீயத்து வச்சு இந்த மாதம் முழுவதும் தொடர்படியாக தினம்தோறும் இந்த ஒரு அமலை மட்டும் செய்து முடித்தீர்கள் அப்படின்னா, அடுத்த வருடம் ரஜப் வருவதற்குள் நீங்கள் என்னத்தை அல்லாஹ்ட்ட கேட்டீங்களோ அதை அல்லாஹ் தாலா கட்டாயமாக கண்டிப்பாக கொடுப்பான். நம்பலை அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தாலா இந்த ஒரு அமலை சரியாக யாராவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு அவங்க கேட்குறத அல்லாஹ் கொடுக்காம இருக்கவே மாட்டான். ஏன்னா அப்படிப்பட்ட அல்லாஹ்வையே மயக்கக்கூடிய இந்த வார்த்தைகளெல்லாம் சொன்னால் யாராக இருந்தாலும் செஞ்சுருவாங்க, யாராக இருந்தாலும் கொடுத்துருவாங்கங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வார்த்தை. நம்ம ஒரு வழக்கத்தில் சொல்லுவாங்கள்ல, அவங்க ரொம்ப பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறத கேட்டால் நமக்கே புல்லரிச்சு போயிடும் அப்படின்ற மாதிரி, நம்ம இந்த ஒரு அமலை செய்கிறதுனால, இந்த திக்ரை ஓதுறதுனால அல்லாஹ்வே நம்மின் மீது பட்டுருவான். நம்மின் மீது ஒரு பாசம் அல்லாஹ்க்கு ஏற்பட்டுரும். என் அடியான் பாரு எப்படி என்னை புகழ்கிறான், என்ன இப்படி புகழ்கிறான் என் அடியான், அந்த அடியானுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், அதை அல்லாஹ் தஆலா கண்டறிஞ்சு அதை நமக்கு நிறைவேற்றி தந்துடுவான். ஆக கண்ணியமானவர்களே, உலகத்தில் தேவை இல்லை, எனக்கு எதுவுமே தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க யாருமே இருக்க முடியாது அல்லாஹ்வை தவிர. தேவையுடையவர்கள் தான் எல்லாமே. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தேவை இருக்கும். அந்த ஒரு தேவை நீண்ட நாட்கள் நிறைவேறாமலே இருக்கலாம், அல்லது சிலருக்கு நிறைவேற்றப்படாமலே இருக்கலாம். ஆக கண்ணியமானவர்களே, உங்களுக்கு எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு நீங்கள் இந்த ரஜபுடைய மாதத்தை கழிங்க, ரஜபுடைய மாதத்தை முடிங்க. இன்ஷா அல்லாஹ் ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ் தாலா உங்களுடைய தேவையை நிறைவேற்றி வச்சுருவான். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தாலா இந்த ஒரு அமல் செய்யக்கூடியவரை கைவிட மாட்டான். அப்படி என்ன ஒரு அமல்? இந்த அமல் யார் செஞ்சது அப்படின்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சஹாபாக்கள்கிட்ட நீங்கள் ரஜபுடைய மாதம் வந்துச்சுன்னா இந்த ஒரு அமலை செய்யுங்க அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு அமலை செய்ய சொல்லி ஏவி இருக்காங்க.
இன்னும் ரசூலுல்லாஹும் இந்த ஒரு அமலை ரஜபுடைய மாதத்தில் செஞ்சுருக்கிறாங்க. சஹாபாக்களும் செய்து 2 பேருமே பலன் கண்டு இருக்கிறார்கள். அதில் நானும் ஒருவன். போன வருடம் செய்த ஒரு அமல் இன்றைய வருடம் அல்லாஹ் எனக்கு அதில் பலன் கொடுத்துட்டான். நான் அதனால தான் சொல்கிறேன், என்ன வேலைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன தான் நீங்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்தாலும், என்ன தான் வேலைகள் பார்த்தாலும், தினந்தோறும் ஒரு நேரம், ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது இந்த ஒரு அமலை செய்வதற்கு. 2 நிமிஷம் ஒதுக்கி உங்களுடைய தேவைகளை நியத்து வச்சு இந்த ஒரு அமலை செஞ்சீங்கன்னா போதும், கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களை வெறும் கையோடு அனுப்ப மாட்டான். நீங்கள் கேட்ட தேவையை ஷாபான் மாதம் அடுத்த மாதத்திற்குள்ளே அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துருவான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த திக்ரை இந்த ஒரு மாதத்தில் ஓதுவதை விட வேறு எந்த ஒரு மாதமும் இதுக்கு பொருத்தமாக இருக்காது. இன்னும் அல்லாஹ்விற்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்காது. ஆக கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த திக்ரு என்ன, அதை எப்படி ஓதணும் அப்படின்னா, நீங்கள் தினம்தோறும் தொழுகுவீங்க, இபாதத் செய்வீங்க, நஃபீல் தொழுகுவீங்க, சுனத் தொழுகுவீங்க, இது போன்ற இபாதத்துகள் செய்வீங்க. அப்போ இபாதத்துகள் செய்யும்போது ஒரே ஒரு தடவை, ஒரு நாளைக்கு 100 முறை நாம் சொல்லக்கூடிய திக்ரை நீங்கள் ஓதிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றிடுவான். அந்த திக்ர் என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம், பிஸ்மில்லாஹி மாஷா அல்லாஹு லா கூவத்த இல்லா பில்லா. இதனுடைய பொருளை பாருங்கள். அல்லாஹினுடைய பெயரால் நான் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் நாடியதான் நடக்கும். அல்லாஹ்வை தவிர வேறு எந்த சக்தியுமே இந்த உலகத்தில் கிடையாது அப்படிங்கிறதான் என்னுடைய பொருள். 2வதாக மாஷா அல்லாஹு லா யசுரிஃபு சூஅ இல்லல்லாஹு. அல்லாஹ் நாடியதான் நடக்கும். தீமையை அழிப்பவன் அவன்தான், அல்லாஹ் மட்டுமே அப்படிங்கிறதா இதனுடைய பொருள். 3வதாக மாஷா அல்லாஹு மா கான மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். இதனுடைய பொருளை பாருங்க. அல்லாஹ் நாடியதான் நடக்கும். கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மையுமே அல்லாஹ்ட்ட இருந்து வர்றது தான். நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நிஅமத்தும் அல்லாஹ் கொடுக்கறது தான். 4வதாக மாஷா அல்லாஹு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அல்லாஹ் நாடியதான் நடக்கும். அல்லாஹ்வை தவிர எந்த மாற்றமும் எந்த சக்தியும் இந்த உலகத்தில் கிடையாது அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். இதனுடைய அரபி தெரியாதவர்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய அரபி, தமிழ் இன்னும் பொருளோடு நான் பின் பண்ணி வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு மாதத்தில் முஃமினாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு அமலை செஞ்சுருங்க. இந்த ஒரு அமல் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். உங்களை கைவிடாது. நீங்கள் என்ன நியத்து வைக்கிறீங்களோ அது இன்ஷா அல்லாஹ் ஷாபானுடைய மாதத்தில் அடுத்த மாதத்துக்குள்ளே அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி தந்துடுவான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.